ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படினாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். யாரையாவது ஒரு நம்மளை இழந்தால் தான் இன்னொருத்தவங்களை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ட்ரேடு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இழப்பு வந்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் பெரிய இழப்பாக இருக்கக்கூடாது, பெரிய ட்ரேடாக அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வரிசையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த 5 பேருமே ரொம்ப முக்கியமான பேர் தான். ஆனால் இவங்க பேர் வந்து திருப்பி திருப்பி அடிபடுது அப்படிங்கிறது தான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ ருத்ராஜ் கேக்வாரோட நேம் இருக்குது, இவால் பிராவிஸோட நேம் இருக்குது, ஆயுஷ் மாத்ரேயோட நேம் இருக்குது, சிவம் தூபே இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமதோட நேமே வருது. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து புதுசாக ஒருத்தரோட நேம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அவரோட ட்ரேடுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களை சுற்றியுமே வந்து ட்ரேடுகள் வந்து இருந்துகிட்டு இருந்தாலுமே இப்போ வந்து பேச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக் வந்து இவரை சுற்றியுமே இருந்துகிட்டு இருக்குது. இந்த 5 பேருமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு மேட்ச்சில் வந்து அசத்தியிருந்தாருங்க. வேறு லெவலில் அசைந்திருந்தான்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவர் வேறு யாரும் இல்லை, உர்வில் பட்டேல். அவரோட கேமை பார்த்து எல்லாருமே ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒன்று அதிரடியான ஒரு ஆட்டத்தை காமிச்சாருன்னு தான் சொல்லணும். யாருமே நம்பவே முடியலைங்க. அந்தளவுக்கு வந்து பொழந்தார். எல்எஸ்ஜி கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸ்கோரு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விளாசல், அந்த அளவுக்கு வந்து அதிரடியான ஒரு ஆட்டத்தை காமிச்சவர் தான் உர்வில் பட்டேல். அவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் எகிருச்சுன்னே சொல்லணும். 100% 200% வரைக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவர் பூர்த்தி பண்ணாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது நிறைய பேரோட கொரியாவும் இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அதிரடியாக தான் ஆரம்பித்தார். ஆனால் அவர் விக்கெட் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ரோல் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் சஞ்சு சேட்டன் கூட. ஸோ இவங்களை வந்து பார்க்கும்போது இந்த வரிசையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உர்வில் பட்டேலுமே ஒன் ஆஃப் த விக்கெட் கீப்பர் தான். ஸோ அவரோட ட்ரேட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரிக்கெட் வல்லுநருமே பேசப்படுது. உர்வில் பட்டேலோட ட்ரேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், சிவம் தூபே கூட உர்வில் பட்டேலுமே சேர்க்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிவம் தூபே வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆல்ரவுண்டராக வந்து போவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து உர்வில் பட்டேலுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. பட் இந்த லாஸ் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, சிஎஸ்கேவால் அக்ரி பண்ண முடியுமா, சிஎஸ்கேன்ஸால் அக்ரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உர்வில் பட்டேலோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஏற்றுக்குவாங்க, அந்த ட்ரேடை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் விக்கெட் கீப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆல்ரவுண்டர் கிடையாது, ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். பட் சம்டைம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கார், சம்டைம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி விளாண்ட ஃப்ரான்ச்சைஸும் சரி, எங்கே விளாண்டாலுமே ஒரு மேட்ச் வந்து அதிரடியாக வந்து விளாண்டுருவாருங்க. மித்த மேட்ச் எல்லாம் இந்த மாதிரி தான் விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுல ஒரு வந்து டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஹார்திக் பாண்டியா உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே விக்கெட் கீப்பர் ரோல் வந்து நிறையா இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா உள்ளே வராரு அப்படிங்கும்போது சிவம் தூபேயும் இவரையும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிவம் தூபேவை ஏன் சொல்கிறோம், சிவம் தூபேவை கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. சிவம் தூபேவை கொடுக்கறதுக்கு சிஎஸ்கேன்ஸுமே ரெடியாக தான் இருக்காங்க. இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து இல்லை அப்படின்னா நிறையவே வந்து பாதிப்பு வந்து சிஎஸ்கேக்கு இருந்திருக்கும். சிஎஸ்கேயில் வந்து சிவம் தூபேயை வந்து உண்மையிலேயே அந்த 11 பிளேயர்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணியிருக்காரு, பவுலிங்கில் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு, பேட்டிங்குமே இந்த வருஷம் வந்து சொதப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேன்ஸ் வந்து சிவம் தூபே வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே ஒரு ட்ரேடில் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து சிவம் தூபே வந்து ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் கூட வந்து கண்டிப்பாக வந்து எம்ஐ வந்து கேட்பாங்க அப்படிங்கிற டாக் வந்து ஏன் வருதுன்னா சஞ்சுக்கு அப்படி தான் நடந்துச்சுங்க. ரவீந்திர ஜடேஜா கூட வந்து சாம் கரன் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாம் கரனை கொடுத்தாங்க. அவர் வந்து ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் கூட சேர்ந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த ட்ரேட் வந்து இருக்க தான் செய்யும், ஆக்ஷனில் வந்து வரதான் செய்யும். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே அந்த ட்ரேடை வந்து அக்செப்ட் பண்ண தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஹார்திக் பாண்டியா கிடைப்பார். அப்படிங்கும்போது சிவம் தூபே வந்து ஆயுஷ் மாத்ரே, சிவம் தூபே வந்து திவால் பிராவிஸ், அதுக்கப்புறம் சிவம் தூபே வந்து உர்வில் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காருங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவர் இருக்கார், சிவம் தூபே இருக்கார். அவர் கூட யார் போவாருங்கிறத இப்போ டாக் தான் பயங்கரமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா
ஹார்திக் பாண்டியா ருத்ராஜ் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பு இல்லை தான். பட் ஆனால் சிவம் துபே கூட யார் போவாங்க அப்படிங்கிறது வந்து மோரார்லெஸ் வந்து ஏதோ நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வந்து மும்பைக்காக விளையாடக்கூடியவர் சிவம் துபே. ஸோ அதனால் அவரை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இம்பேக்ட் ரூல் வந்து கடைசி 2027 ஐபிஎல்லில் இருக்குமா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த ரூலை வந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சச்சின் கூட ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இவ்வளோ கருத்துக்கள் இருக்கும்போது அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்கும். சிஎஸ்கே வந்து சிவம் துபே உள்ளே வச்சுருந்தாங்கன்னா விளையாட வருவாங்களா அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உர்வில் பட்டேல் ட்ரேட், அதாவது நமக்கு வந்து நல்ல ஒரு கெயினாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேடில் உர்வில் பட்டேல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்டபுளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக யோசிப்பாங்க. பட் அதை தாண்டி ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிராவிஸ் இவங்க 3 பேரை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த வழியும் எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி வந்து அதையும் மீறி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க 3 பேரில் ஒருத்தரை இழந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து இப்போ எழுப்பப்படுது. இந்த டைமில் வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இவங்க 3 பேருமே கொடுக்காம சிவம் துபே, உர்வில் பட்டேலை கொடுத்தா உங்களுக்கு என்ன தோணுது? சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேடை வந்து அக்செப்டபுளாக, இந்த ட்ரேட் நடக்கிறனால நமக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸுமே வந்து இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் இவங்களெல்லாம் அப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது அதுவுமே சாத்தியமா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை தான் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. பட் உர்வில் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடக்கிற துலீப் ட்ரோஃபியில் வந்து ருத்ராஜ் கேக்வாடோட கேப்டன்சியில் தான் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து உர்வில் பட்டேலை டேக் ஓவர் பண்ணுவாங்களா அதுவுமே இப்போ டவுட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன ஒரு வெயிட்டான ட்ரேட் நடக்க போகுது ஹார்திக் பாண்டியாவுக்கு சிஎஸ்கேக்கு வரணுன்னா, இல்லைன்னா ஹார்திக் பாண்டியாவை மோஸ்ட்டாக வந்து ஆக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க போகிறாங்களா, அங்கே போய் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு வந்து 100% சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுமே தெரில. ஏன்னா இருக்கிற பணத்தை எல்லாமே அவர் மேலே போட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா ட்ரேட் நடந்தாகணும். ட்ரேடுக்கு வந்து யார் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரை வந்து ஹார்திக் வந்து கொடுத்தா நம்ம எடுக்க முடியும் ஹார்திக்கை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஃபுல் டாக்காக இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து விருப்பப்படுறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அப்படியே லீக் ஆகிட்டே தான் இருக்குது சிஎஸ்கேக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இந்த வெயிட்டேஜ் வந்து கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ட்ரேட் வந்து எப்படி நடக்க போகுது, யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாலா பக்கமுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி எல்லாமே போட்டு காம்பினேஷன் பார்த்துட்ருக்காங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ வந்து வெயிட்டான ட்ரேடாக அமையணும் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் வெயிட்டாக அமையணும் அப்படின்னா வெயிட்டாக நம்ம கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ அப்படி யாரை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க ஆச்சரியமாக இருக்க போது. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட்டான ட்ரேடில் இந்த மாதிரியான முக்கியமான க்ளீ பிளேயர்ஸ் யாருமே சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. ஸோ சிவம் துபே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, அவர் டாக்கில் இருக்காரு அப்படிங்கிறனால அவரையுமே சிஎஸ்கே விட ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஆனால் இது அவ்வளோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நியூ கோச்சுமே வந்து உள்ளே வரணும். ஸோ நியூ கோச்சை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து ஈஸியாகவே நடக்க ஆரம்பிக்கும். அவர் என்ன மாதிரியான ஒரு ஐடியா வந்து கொடுக்க போகிறாரு, ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு, சிஎஸ்கேக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிளேயர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி அமைய போகுதுங்கிறத. ஸோ இதில் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹார்திக் ட்ரேட் வந்து சாதாரணமாக இல்லைங்க, வேறு லெவலில் சம்பவம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீம் வந்து 2020 மேட்ச் வந்து ஜிம்பாப்வேல விளாண்டுருக்காங்க. ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்ருக்காங்க, நல்லாவே விளாண்டுருக்காங்க தான் சொல்லணும். ஜிம்பாப்வே வந்து 125 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஈஸியான ஒரு ஸ்கோரை வந்து அழகாக வந்து ஏற்றிருக்காங்க. இந்தியன் டீம் 126 ரன்ஸ் அடித்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது யங்கஸ்ட் எவர் சூரியவன்சி வந்து அழகான ஒரு 50 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. மெய்டன் 50 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த சின்ன வயசில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் சொல்லிக்குவோம், பாராட்டுவோம், அவருக்கு நம்மளோட விஷயத்தையும் தெரிவிச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.